ஜெயிக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு ஆசைப்படாத, சரியா? ஃபர்ஸ்ட் மார்க் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்கள பார்த்து வச்சுக்கோ, அவங்கள ஜெயிக்கணும்னு நினை. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? சத்தியமா கஷ்டம் இல்ல. மீன் மீன் தான், மானு மானு தான். மீன் கடல்ல நீந்தும், மானு காட்டுல ஓடும். காட்டுல ஓடுற மானை பிடிச்சி கடல்ல போட்டோம்னா, அது கடல்ல நீந்துற மீனை பிடிச்சி காட்டுல விட்டோம்னா, ஒரு ரகசியத்தை, ரொம்ப குட்டியான ரகசியம், அதை நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடணும். 98 வாங்கும்ல, கிளாஸ்ல இருக்காங்களா? கவனமா பார்த்து வச்சுக்கோங்களேன். நீ டெஸ்ட் எழுதுவல்ல, ஜெயிக்கணுமா? 98 ஜெயிக்கணுமா? சொல்ல, இப்ப சொல்லி கொடுத்துட்டு ஓடிடுவேன் நானு, நீ ஜெயிச்சிருவேன். ஆக்சுவலா want to know the secret? டெஸ்ட் வைப்பாங்கல்ல, வெள்ளிக்கிழமை வைப்பாங்க டெஸ்ட். டெய்லி வைக்கிறாங்களா? நான் வெள்ளிக்கிழமை டெஸ்ட பத்தி மொத்தம் பேசுறேன். வெள்ளிக்கிழமை டெஸ்ட் முடிச்சிரியா? சாட்டர்டே சண்டே லீவு. அப்படி வச்சுக்கோயேன், சாட்டர்டே சண்டே லீவ்ல வச்சுக்கோயேன். சரி, சாட்டர்டே எக்ஸாம் எழுதுற, சண்டே லீவ்ல வச்சுக்கோயேன். உனக்கும் ஒரே யூனிஃபார்ம், ஒரே ஸ்கூல், ஒரே டீச்சர், ஒரே கிளாஸ் ரூம், ஒரே டைம் டேபிள், ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அவன் 98, நீ 28. என்ன பண்ணலாம்? அடுத்த நாளே டெஸ்ட் இருக்குது, படி. நிறைய மார்க் வாங்காத, 2 மார்க் அதிகமாகும். 28 30 மாத்து குழந்தை. நிறைய எல்லாம் வேணாம், ஃபெயில் தான் பரவாயில்லன்ற. அடுத்த டெஸ்ட் இருக்குல்ல, 32 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல. அடுத்த டெஸ்ட் இல்ல, 34 வாங்க, 2 மார்க் தானே, ஒன்னொன்னா தானே. அப்படி லிட்டில் மோர் பெண்ட் இஸ் யோகா. 2 மார்க் வாங்க, 32 34 தான் வாங்க. ஒரு முறை பாரு, அந்த 98 வந்து 92 வாங்கியிருக்கோம், அப்போ கூட அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். நீ 34 வாங்கினா நீ ஃபெயில் தான், உன்னை திட்டி தான் பேப்பர் கொடுப்பாங்க. ஆனா நான் ஜெயிக்கிறவ, நான் சொல்றேன், 98 இருந்து 92 அது தோக்குது, 28 இருந்து 34 நீ ஜெயிக்கிற. ஜெயிச்சுட்டே வர்றது அப்படிங்கிறது உன்னை நீயே அதிகப்படுத்தி கொண்டே வருவதுதான். உன்னை ஜெய் நீ முதல்ல. என்ன ஜெயிக்கணும்னு சொன்னல, உன்னை ஜெயிக்கிறது நான் என்ன? உன்னுடைய இன்றைய நாள் நாளையை விட சிறப்பானதாக அல்ல, இன்றையை விட நாளை சிறப்பானதாக இருக்க வேண்டும். இதுதான் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. நான் ஒரு பென்சில்ல தான் ஆரம்பிச்சேன் என்னுடைய லைஃப். பென்சில், ஐ வாஸ் a PT டீச்சர் சார். LKG UKGக்கு PT டீச்சர். கிளாஸை விட்டு வெளியில சொன்னாங்க, 10th ஸ்டாண்டர்ட்க்கு தமிழ் எடுக்கிறதுக்கு போயிட்டேன், கிளாஸ் டீச்சர் வரலன்னு. கிளாஸ்ல டீச்சர் வரல, என்ன வெளியில போக சொன்னாங்க, தமிழ் டீச்சர். நான் நெஞ்செல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு வந்து அந்த இயர்ல தான் நான் UGC கிளியர் பண்ணேன். அதுல இருந்து 4வது வருஷம் PhD. நான் போய் இன்டர்வியூக்கு உட்கார, என்ன வெளியில போன்னு சொன்ன டீச்சர் என் பக்கத்துல வந்து இன்டர்வியூக்கு உட்கார்ந்துருக்காங்க காலேஜ்ல. அவங்கள நானும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண, 2 பேருக்குமே இடம் கிடைச்சது. ஆனா நான் PhD முடிச்சிருந்ததுனால நான் சீனியரா இருந்தேன், அவங்க எனக்கு ஜூனியரா இருந்தாங்க. So this is life. பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என் பயணம் இதோ கிரீன் பென்ல வந்து நிக்குது. என்னாலேயே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? என்னாலேயே முடிகிறது, எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, இதோ அந்த மாதிரியான ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்களே, உன்னால் முடியாதா? உன்னுடைய பொட்டன்ஷியல் என்ன இருக்குதோ அந்த பொட்டன்ஷியலுடைய ஹையஸ்ட் அதை தொட்டுடு. உன் வாழ்க்கையை சீரழிக்கிறது யார் சொல்லவா? கோச்சிக்காத, நான் சொல்றேன். உன் கிளாஸ்ல உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது, அது இடதுபுறத்திலயும் உட்கார்ந்து இருக்குது, வலதுபுறத்திலயும் உட்கார்ந்து இருக்குது, அதுதான் சீரழிக்குது உன் வாழ்க்கைய. என்ன சொன்னாலும் எதுவுமே நாம செஞ்சிட முடியாதபடிக்கு. இந்த கிளாஸ்லயே ரொம்ப சந்தோஷமான டைம் என்ன தெரியுமா? ரொம்ப சந்தோஷமான டைம் சொல்லு. லைப்ரரியா? லஞ்ச் பிரேக்கா?
நான் சொல்லவா, லஞ்ச் பிரேக்கை விட சூப்பரான டைம் கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம். அது லஞ்ச் பிரேக்கை விட சூப்பர். நம்ம கிளாஸ்லயே ஒரு துரோகி இருக்கும், போய் கூட்டிட்டு வரும். யாரு? வராத டீச்சர் வரல, யாரெல்லாம் வரக்கூடாதோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். நான் சொல்லவா, கிளாஸ்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க டீச்சர் இல்லைன்னு, ஒருத்த மட்டும் கவலைப்படுறான். ஏய், ஃபீஸ் கட்டுறேன், நாளை மறுநாள் எக்ஸாம் இருக்கு, இந்த யூனிட் முடிக்கல, ஏன் வரல டீச்சர்? பார்த்தமா இருந்தது காலையில. போறான் பார் கிளம்பி, போறா பார் கிளம்பி. அவ ஜெயிக்க பிறந்தவன். அன்னைக்கு அது வந்து பாக்குறதுக்கு வில்லத்தனமா தெரியும், ஆனா ஒரிஜினலா பார்த்தா அது வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் ஜெயிக்கும். ஏன் தெரியுமா? தனக்கான என்டர்டெயின்மெண்ட்கான டைம் இது கிடையாதுங்கிறத ஏதோ ஒரு விதை அவனுக்குள்ள இருக்குல்ல, அவளுக்குள்ள இருக்குல்ல, அந்த விதை ஜெயிக்கும். எல்லா நேரமும் என்டர்டெயின்மெண்ட்கானது இல்ல குழந்தைகளை. நான் இப்படி சொல்றேன், பெற்றோர்கள் வந்திருக்காங்க. இந்த பெற்றோர்கள் செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? கேட்கறதுக்கெல்லாம் ஓகே சொல்றது. இந்த பிள்ளைங்க நினைக்குதுங்க, இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு எங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுற. உண்மையா தான் சொல்றேன். எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு அதெல்லாம் கிடைக்கணும். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா என் பையன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும்னு நினைக்கிறேம்மா, என்னம்மா பண்றது? எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, உனக்கு நான் இல்லை என்று சொன்னேன், இல்லாமல் இருந்ததனால் அந்த நெருப்பில் வளர்ந்தாய் நீ, இன்றைக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாய், அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறான், அவனுக்கு சூடு அப்படிங்கறது நீ கொடுத்தாதானேம்மா. பெரிய வார்த்தை. நான் எப்படி சூடு கொடுக்கிறது என் பையனுக்கு? அந்த சூடு வந்து அவனுக்கு வலிக்குமே. இல்ல, அது வலிக்கான சூடு அல்ல. ஒரு மிசைல் மேல ஏறுதுன்னா கீழே தீ வைக்கிறாங்கல்ல, அந்த சூடு. அப்பதான் அந்த மிசைல் மேல ஏறும். குளிர்ந்து வச்சிருந்தீங்கன்னா எப்படி போகும்? இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும், பெற்றோர்களுக்கு சொல்றேன், இந்த வயசுல இருக்கும் போதே குழந்தைகளுக்கு நோ சொல்லி பழகுங்கள். ஏன் தெரியுமா? நீங்க நோ சொல்லி இந்த குழந்தைகளை வளர்த்துட்டீங்கன்னா, வெளியில ஒருத்தன் எவனாவது வந்து நோ சொன்னானா அது அவனுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. இல்லைன்னா அந்த குழந்தை தோத்து போயிடும். எல்லாத்துக்கும் எஸ் சொல்ற வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தன் நோ சொன்ன உடனே மனசு உடைஞ்சிரும். நோ சொல்ல பழகுங்கள். நோ இஸ் a விட்டமின் என். நீங்க நிறைய கொடுத்துட்டு இருக்கிறது விட்டமின் எம், மணி, துட்டு. அதனால இதுங்களுக்கெல்லாம் வளர்ந்து இருக்கிறது விட்டமின் கே. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. இதோ இந்த சின்ன பசங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது உங்களுக்கு தெரியாது. என் பிள்ளை நல்லா வரணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, அந்த குழந்தைக்கு என்று நான் சில தியாகங்களையும் நான் சில கவனமான விஷயங்களையும் நான் செய்கிறேன் என்பதையே என் பிள்ளைகளுக்கு தெரியாமல் வைத்திருக்கிறேனே. என் பிள்ளைகள் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமே. நான் என்ன கஷ்டத்தில் என் பிள்ளையை படிக்க வைக்கிறேன் என்பதனை என் பிள்ளை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது என் பிள்ளை இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆளாக வருகிறாள். அந்த துன்பமே தெரியாமல் என்ன பெத்தல்ல, செய்ய வேண்டியது உன் கடமை என்று நினைக்கக்கூடிய குழந்தைகள் ஒருபோதும் தன்னுடைய வெளிச்சத்திற்குள் வருவதே இல்லை. நான் எப்படி இதை உங்களுக்கு புரிய வைப்பது? நான் ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்றேன், அந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தல்ல, வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து 2 இன்ச் உயர்ந்திருக்க, வளர்ந்திருக்கல்ல. இப்படி உட்கார்ந்து இருந்தது இப்படி இருக்கிறல்ல, நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கல்ல. முதுகு தண்டை 8 முறை ஒரு நாளைக்கு நிமிர்த்தி நில். தோல் இருக்குல்ல, அம்மா சொல்றத மறந்துடாத. தோல் இருக்குல்ல, இதை இப்படி வச்சிருக்காத. நாளைக்கு ஒரு 3 வாட்டியாவது இப்படி தூக்கி பின்னால போடு. பின்னால தூக்கி பின்னால போடு. தூக்கி பின்னால போடணும், நல்லா தூக்கணும், உடையாது. இந்த வயசுல எனக்கே உடையல, உன் வயசுல உடையுமா? தூக்கு, இப்படி தூக்கு, பின்னால போடு. நிமிர்ந்து உட்கார். இப்படி உட்காந்து கிளாஸ் கேளு, புரியாததெல்லாம் புரியும். நல்லா உட்காந்துக்கிறது இப்படி.
புளி மூட்டமே உட்காரக்கூடாது, அப்படி உட்காரணும். பாடி லாங்குவேஜ கரெக்டா வை கிளாஸ்ல. பெருமிதம் கொள். கிளாஸ்குள்ள நுழையும் பொழுது அப்படி கத்தி மாதிரி உள்ள நுழை. உட்கார்ந்து இப்படி கேளு. வெளியில வரும்போது ஒரு தரம் உயர்ந்து வெளியில் வா. வாழ்க்கை உனக்கு 12 ஆண்டுகள் என்கின்ற இந்த படிப்பை வாய்ப்பாக தந்திருக்கிறது. பயன்படுத்தி விட்டு வெளியில் வா. இந்த உலகம் உன்னை பட்டுக்கம்பளம் விரித்து காக்கும். ஆனா என்ன ரகசியம் தெரியுமா? கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. 9th என்ன சொல்லி 10th பாஸ் பண்ண சொன்னாங்க? 10th மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னா பட்டொலி வீசி பரப்ப. நம்பி பாஸ் பண்ணியா? +1 என்ன சொல்றாங்க? அதை மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ காலேஜ்க்கு வா, அங்க இருக்குது உனக்கு. அங்க ஜெயிக்கணும். நீ அங்க ஜெயிச்சாலும் வாழ்க்கையில ஜெயிக்கிறது இல்ல. நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா? மாணவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? துறைமுகத்தில் கட்டப்படுகின்ற கப்பல். கட்டப்படு. இரும்பால் அடித்து உன்னை கட்டுவார்கள். கட்டப்படு. ஏனென்றால் உன்னை அப்படி தள்ளி உன் சுக்கானை செலுத்தி உன்னை ஆழ்கடலுக்குள் செலுத்துவோம். அப்பொழுது துறைமுகத்தில் உன்னை காப்பாற்றிய யாரும் நீ ஆழ்கடலை சந்திக்க பொழுது இருக்க மாட்டோம். உன்னை இங்கே கட்டப்படுகிறோம் இல்லையா? ஆழ்கடலில் நீங்கள் என்னை தேடக்கூடாது என்பதற்காகத்தான் குழந்தைகளை உங்களை இப்பொழுது கட்டுகிறோம். கட்டுகின்ற பொழுது கட்டப்படுங்கள். பல நேரங்களில் பட்டு தெரிக்கிறீர்கள். பட்டு தெரித்தால் படிக்கல், இட்டு வாங்கிக் கொண்டால் சிலைக்கல். இட்டு வாங்கிக்கொள். பல நேரங்களில் பட்டு தெரித்து விடுகிறீர்கள். இந்த பெற்றோர்கள் இருக்காங்களா, அவங்கள முன் வச்சு சொல்றேன். சில விஷயங்களுக்கு உங்களுக்கு நோ சொல்றாங்கல்ல, சத்தம் போடுறாங்கல்ல, சில கதவுகளை உங்களுக்காக மூடி வச்சிருக்காங்க. அடாலசன்ட் அப்படின்னு ஒரு சீரியல் வந்திருக்கு, ஓடிடில இருக்கு. ஒரு 13 வயது குழந்தைக்கான குற்ற டாக்குமெண்ட்ரி. கடைசி ஷாட் இருக்குல்ல, அந்த குழந்தைய பார்த்தா பால் வடிகிற முகம் மாதிரி இருப்பான். சின்ன புள்ள, பெரிய ஒரு குற்றம் பண்ணியிருப்பான் அவன். ஆனா அவன் குற்றம் பண்ணான்றது யாருக்குமே தெரியாது, பார்க்கறவங்களுக்கு கூட தெரியாது. 4 எபிசோட் நான் கலங்கி போய் பார்த்தேன். அதை கடைசி அந்த தகப்பன் ஒரு அந்த குழந்தையினுடைய பொம்மையை வச்சுக்கிட்டு தன் குழந்தை இடத்துல சாரி கேட்பார். நான் உன்னை சரியா வழி நடத்தலையேப்பா, உன்னை நம்பிட்டேனே, நீ அன்பா பேசும்போது நீ வெளியில போறேன்னு சொல்லும் போதெல்லாம் சரின்னு சொன்னேனே, நீ வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் நீ நல்லா தான் வந்திருக்கிற, நான் சொன்ன உடனே லைட் ஆஃப் பண்ண உடனே நீ சரி என் பேச்சை கேட்கறேன்னு தானே நினைச்சேன், போதும் போன் பார்த்ததுன உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போனியே, இதெல்லாம் நான் நீ நல்லா தான் வளர்றன்னு நினைச்சுக்கிட்டேன், ஆனா உன் ஆழ் மனதை உன் நடவடிக்கையை கண்காணிக்க மறந்து விட்டேனே. அப்படி சொல்லி முடியும் அந்த படம். பாத்துருங்க, பிள்ளைங்களும் சேர்ந்து பாருங்க. நான் ஒன்னு சொல்றேன் குழந்தைகளே, தவறுகளை பெரியவர்கள் மன்னிப்பார்கள், தவறுகள் நம்மை மன்னிப்பது இல்லை. அம்மா சொல்றத வீட்டுல போய் டைரியில எழுதி வச்சுக்கோ. நீ செய்யும் தவறுகளை இவர்கள் எல்லாம் மன்னிப்பார்கள், நான் எல்லாம் மன்னிப்பேன், உன் பெற்றோர்கள் எல்லாம் மன்னிப்பார்கள். தவறு மன்னிக்குமா? தவறு எப்படி உன்னை மன்னிக்கும்? இந்த வயதில் நீ தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் கதவுகளை மூடி வைத்திருக்கிறோம். கதவை திறந்து உள்ளதான் போவனா அடிமையாயிருவேன். மூடப்பட்ட கதவுகள் உனக்கான சுதந்திர கதவுகள் இல்லை. நீ உள்ளே போனால் அடிமைப்பட்டு விடுவாய் என்று மூடி வைத்திருக்கிறோம். உனக்கான சுதந்திர கதவை சொல்கிறேன். எப்போ தெரியுமா குழந்தைகளை இது புரியுது? நீ 15 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள இருக்கிற. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் பெற்றோர்களுடைய பெருமதி உனக்கு தெரிஞ்சிடும். இந்த டீச்சர்ஸ் பெருமதி உனக்கு தெரிஞ்சிடும். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஈரல் கொலை அப்படியே சில்லிட்டு போகும்.